ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டோம் இந்த ரோட்டுக்கு, துர்கம் கோயிலுக்கு போகிற ரோடு. அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது பாருங்கள். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிக்கநள்ளியில் இருக்குது. பிக்கநள்ளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் வரும். அதுதான் அந்த ரோடு. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ரோடு. பார்த்துக்கோங்க, இந்த பிக்கநள்ளி ஊர்லேருந்து தான் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது துர்கம் கோயிலுக்கு போகிற வழி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாலக்கோட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து வந்தீங்கன்னா அப்புறம் வெள்ளிச்சந்தையிலேருந்து வந்தீங்கன்னா வெள்ளிச்சந்தையிலேருந்து பிக்கநள்ளிக்கு ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வரும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பிக்கநள்ளியிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் வரும் ஃப்ரெண்ட்ஸு. இதுக்கு துர்கம் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். வியூ பாயிண்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த சைடில் மாங்காய் தோட்டம் தான் இருக்குது அதிகமாக. நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த பக்கம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக மாங்காய் தோட்டம், நல்லா வியூ பாயிண்ட்லாம் பயங்கரமாக இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாகவே மாங்காய் தோப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக மாடு, அந்த பக்கம் மாங்காய் தோப்பு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு இது கட்டிகிட்டு இருக்காங்க, பிரிட்ஜு. இப்போதான் போயிட்டு இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மணல் ஃபுல்லாக இதில் அப்படியே அவங்க நோண்டி அப்படியே அது யூஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாகவே பாருங்கள், ஃபுல்லாக மணலாக தான் இருக்குது. ஃபுல்லாகவே அவங்களே யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மணலை நோண்டி தோண்டும் போது ஃபுல்லாகவே மணல் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மணலை வச்சு இவங்களவே அது ஜஸ்ட்டு வேறு எந்த எடுத்துகிட்டு வந்து மணலை எடுத்துகிட்டு வந்து கட்டணும், அதெல்லாம் தேவையில்லை. இவங்களே எடுத்து இவங்களே கட்டியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே பயங்கரமாக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது வியூ பாயிண்ட்டு. இந்த செடி, இந்த ரோடு, இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. நல்லாயிருக்கு. இப்போது ரோடு புதுசாக போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு, எப்படின்னா சாஃப்ட் ரோடாக தான் இருந்துச்சு. எல்லாம் குழி மேடு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரோடு போடாமல் வந்து இப்போ திரும்ப போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க, அப்புறம் எல்லாம் ஜல்லியெல்லாம் உடஞ்சி இதாகிடுச்சு. திரும்ப இப்போ போட்டிருக்காங்க. ரோடு நல்லாயிருக்கு. இப்போ வரத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ரோடு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோயிலுக்கு போகிற வழி, துர்கம் கோயில் பக்கமே. அந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது இது ஸ்கூல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போகணும். இதில் வளையக்கூடாது, ரைட்டு வளையக்கூடாது, லெஃப்ட்டு வளைஞ்சு போங்க. அது ரன் ரோடு இருக்குது. ஃபுல்லாகவே மாங்காய் தோட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக அதுதான் அதிகமாக மாங்காய் தோட்டம். அப்புறம் தக்காளி செடி அதிகமாக வச்சுருப்பாங்க இந்த சைட்லாம். மாங்காய் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லைஃப் ஆஃப் பிளாக் வருங்க. அந்த சைடு மட்டும் தான் ரோடு போட்டு, அந்த சைடு ரோடு போட்டு ஃபுல்லாக இதாகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உடஞ்சி போயிட்டு இருக்குது. கொஞ்சம் வரும்போது பார்த்து வாங்க. பாருங்க வியூ பாயிண்ட்லாம் எப்படி இருக்குன்ட்டு. எங்கே பார்த்தாலும் இந்த மாங்காய் தோட்டம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே அதுதான் இருக்குது. ஏவா இதுலேருந்து எங்கே போகிறீங்க? இதுலேருந்து எப்படி போவீங்க? ஓகே. மேலே கோயிலுக்கு எப்படி போகிறது வழி? கோயிலுக்கு போனால் ஒரு இது மாதிரி தெரியும். அந்த சிவன் இது. ஓகே, தேங்க்ஸ்.
இதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த இதில் தான் போனோமா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே தான் போனோமா. இந்த ரோடு போகுது பாருங்கள். இதுலேருந்து வந்தீங்கன்னா நடந்து தான் போக முடியும். பாருங்க இருக்குது பாருங்கள். நான் ஃபுல்லாக மேலே போனோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இதுதான் வந்துட்டு நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இருக்கும். நம்ம துர்கம் கோயில் ஏறிட்டு இருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் அந்த ரோடு. இது ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். கல் ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக செடி வந்ததுனால ஃபுல்லாக இதாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த செடி வந்து அறுத்துட்டு பாருங்கள், மண்ணெலாம் எப்படியே அறுத்துட்டு போயிருக்குன்ட்டு. அந்த பக்கம்ல ஸ்டெப்பு பாதி இதாகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது ஸ்டெப்பு இல்லை, கல்லை வச்சு அப்படியே ஸ்டெப் மாதிரி கட்டியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இப்போலாம் இப்போலாம் கட்டுறாங்க, சிமெண்ட்டில் கட்டிடுறாங்க. கல்லை கட் பண்ணி அதை உடச்சி கட் பண்ணிடுறாங்க. இப்போலாம் பாருங்கள், அந்த காலத்துலாம் சரிங்க, அப்போலாம் பாருங்கள் அப்படி இருந்த கல் எப்படி எப்படி இருக்கோ அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு கட்டியிருக்காங்க. ஃபுல்லாக எப்படி கட்டியிருக்காங்கன்ட்டு. வரும் சைடில் எவ்வளோ வியூ பாயிண்ட் இருக்குன்னு இந்த பக்கம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது வியூ பாயிண்ட்டு. பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இந்த சைடு ஃபுல்லாகவே நான் ஃபுல்லாக மேலே ஏறி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, ஃபஸ்ட் டைம் வரேன் இதுக்கு. ஊருக்கு வந்திருக்கு இந்த சைடுக்கு, ஆனால் கோவிலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரேன் ஃப்ரெண்ட்ஸு. வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதுக்கு கோவிலுக்குள்ளே. ரொம்ப மூச்சு வாங்குது ஃப்ரெண்ட்ஸ் பேச பேச. அது ஏறுறதுக்கும் அதுக்கு பாருங்க, இதுதான் அந்த என்ட்ரன்ஸ். பாருங்கள் இப்படி கல் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். இப்போ கல் 2000 வருஷம் பழமையான கோயில் இவ்வளோ நைஸாக இவ்வளோ கட் பண்ணி இவ்வளோ பண்ணியிருக்காங்க பாருங்கள். மேலே அவ்வளோ நீட்டாக அடுக்கி சைடு ஃபுல்லாகவே இந்த கருங்கல்ல கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். காமன் நம்பரில் அந்த காலத்தில் காமன் கட்டியிருக்காங்க பாருங்கள். இவ்வளோ பயங்கரமாக சூப்பராக கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே யாரும் வரக்கூடாதுன்ட்டு அதுமாரி வரும் என்ட்ரன்ஸு தான். அப்போது வந்து நானும் என்ட்ரன்ஸ் வரும்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னுமே வரல, எப்படி இருக்குன்ட்டு. வந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் பாருங்கள் அரச மரம் ஒன்று இருக்குங்க. ஒன்று நல்லா பெருசாக நல்லாயிருக்கு. உங்களை பார்த்தீங்கன்னா எப்படி சுற்றி வரும் காம்பவுண்டு இங்கே மட்டும் தான் போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக சுற்றி மட்டும் இதான் கோவில். கவர்மெண்ட் இங்கே தான் குளத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். குளங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து வந்தீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது கோயில். இது குளத்துக்கு தடமே இருக்குது பாருங்கள். வந்துட்டோம் குளத்துக்கு. இதுதான் குளம் பார்த்துக்கோங்க பாருங்க. சாமி வீரபத்ரன் சாமி. இது சிவன் இந்த பக்கமே வருங்க. குளம் பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக சாமி இருக்கிற இடம். நீங்கள் வந்தால் செப்பலை வெளியே விட்டு வந்துடுங்க. ஒரு 5 விட்டு வந்துடுங்க. செப்பலை போட்டு வந்தாலும் ஷூ போட்டு வந்தாலும் எது போட்டு வந்தாலும் வெளியே விட்டு வந்துடுங்க. உள்ளே போட்டு வராதிங்க, ஏன்னா சாமி வச்சுருக்காங்க இங்கே. வரும் தண்ணி எப்படி இருக்குமா, நல்லா பளிச்சுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. இங்கே தண்ணி சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து குளிச்சிருக்காங்க எல்லாருமே குளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் லேடிஸு குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உண்மையாக பொய்யான்னு தெரில. பாருங்கள் எப்படி இருக்குது ஃபுல்லாக. இந்த சென்டரில் குளம் இருக்குது பாருங்கள்.
இது கல் ஃபுல்லாக இந்த சைடு, இந்த சைடும் லெஃப்ட் சைடு கல், ரைட் சைடும் கல், சென்ட்ரல் குளம் எப்படி இருக்குது பாருங்கள். வேறு லெவலுக்கு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நல்லாயிருக்கு. அது மழை பெஞ்சாலும் சரி, மழை பெய்யலனாலும் சரி, தண்ணி எப்பயுமே அந்த குளத்துல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதுக்கு சைடில் ஃபுல்லாக காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க. இல்லை அந்த கல் விழுந்து சரிக்கூடாதுன்ட்டு அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக இந்த லெஃப்ட் சைடு மட்டும் கட்டியிருக்காங்க. ஏன்னா கல் வந்து சரின்னு சொல்லக்கூடாது. இந்த பக்கம் கல் பிரச்சனை இல்லை, ரைட் சைடு ஆனால் கல் இருக்குது. அது கோயிலோட இது வீரசாமி கோவில் பேர். உள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இருட்டில் தெரியல சாமி. உள்ள ஃபுல்லாக இருக்குது சாமி எதுவும் தெரியல. எவ்வளோ பாருங்க ஃபுல்லாக அப்படி இருக்குன்ட்டு ஸ்ட்ரைட்டு ஃபுல்லாக அப்படி கட்டியிருக்காங்க. இந்த கல் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அது என்ன சாமி இப்போ அந்த பக்கங்கிறது தெரியாதா சாமி? அவருக்கே தெரியல அது என்ன சாமி. அந்த சைடில் இருக்க கோவில் அது நல்லா இருக்குது பாருங்கள். எவ்வளோ இந்த கருங்கல் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் முன்ன பார்த்தோம்ல உள்ள கோயில், அது தெரியல. இந்த சைடு ஃபுல்லாக பாதி இடிஞ்சிருக்கு இந்த கோயில். அது சாமி அந்த கோயில் பேர் தான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சைடில் எப்படி இருக்குண்டு கோவில் தான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு ஃபுல்லாக உள்ள சிவன் கோயில் மாதிரி இருக்குது. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவ்வளோ கட்டியிருக்காங்க. எப்படி கட்டியிருக்காங்க, செதுக்கியிருக்காங்க பாருங்க. அது கையில் எல்லாங்க செதுக்கிக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக 2 சைடுமே பயங்கரமாக எல்லா இதுலையுமே கட்டியிருக்காங்க கொஞ்சம் கல்வெட்டு. அதுலேயுமே 2000 வருஷம் பழமையானது. அப்போயே எப்படி யோசிச்சு இங்கே பாருங்கள் எந்தளவு கட்டியிருக்காங்கன்ட்டு. இந்த கல்லை பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஒரு கல். இப்போ உடைச்சா கூட அந்தளவுக்கு உடைக்க மாட்டாங்க. பழைய காலத்தில் அந்த பாருங்கள் இப்படி உடைச்சி அது எவ்வளோ ஐடியாக இருந்து கட்டியிருக்காங்கன்ட்டு. உள்ள அது என்ன சாமின்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். கேட்டால் அவருக்கும் தெரிலன்ட்டாங்க. உள்ளே ஒன்றே ஒன்று இருக்குது, கேட்டால் அவரும் தெரிலன்ட்டாங்க. சைடு இடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடு இடிஞ்சிச்சு. கொஞ்சம் பார்த்துருங்க மழை டைம்லாம். இந்த சைடும் வழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது சாமிக்கு போகிறது என்ன தெரில ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது இந்த சைடு ஃபுல்லாகவே பாருங்கள். வியூலாம் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் போட்டிருப்பாங்க பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இந்த இதெல்லாம் நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இந்த ஃபுல்லாக இந்த சைடு இந்த க்ரீனிஸே பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே மேலே இவ்வளோ மேலே வந்து இங்கேயும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவர் அந்த பூசாரி கேட்டது, சாமியார் கேட்டதுக்கு இதுக்கு சாமி பேர் என்னன்னு அவருக்கே தெரியலன்னு சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் பேர் சொன்னார். கொஞ்சம் எப்படி கல்வெட்டு அப்படியே மேலே இந்த ஃபுல்லாக கல் இந்த சரி கிராசிங் எவ்வளோ கிராசிங் இருந்தாலும் சரி கொடுத்துருக்காங்க. அப்படியே கல் மேலே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் கல்வெட்டு எப்படி வெட்டியிருக்காங்கன்ட்டு. ஃபுல்லாக 2 சைடு எப்படி இருக்குது பாருங்கள். சென்டரில் கோவில் நல்லாயிருக்கு. அப்படியே இருட்டை எப்படி இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு விளக்கு மட்டும் தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்ட்ரைட்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு மட்டும் தான் தெரியும், சாமிலாம் தெரியாது. அந்தளவுக்கு கட்டியிருக்காங்க யோசித்து வேறு லெவலுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக எப்படி சைடு ஃபுல்லாக இந்த ஏன்னா விவசாயம் பண்ணிட்டு வந்துருக்காங்க. இப்போ அப்படியே செடியெலாம் வந்ததுனால எதுவும் பண்ணல இப்போதைக்கு. எல்லாம் அந்த தாத்தாவை தான் பண்ணிகிட்டு இருந்தார், சாமியார் தான். இப்போ பண்ணலையா அவர். இங்கே பாருங்கள் வீடு எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. செங்கல் பாருங்கள், அது செங்கல்னு தெரில,
சின்ன சின்னதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே பாருங்கள். சின்னதாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கல் ஃபுல்லாகவே. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் எவ்வளோ இந்த மாதிரிலாம் பார்க்கணும். இந்த டைமில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன மழை பெஞ்சு இந்த செடி வளரும் போது வாங்க வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப இது இருந்தாலே நல்லா இருக்காது. இப்போ வாங்க நல்லாயிருக்கும். அந்த செடி துளுக்கும் போது வந்தீங்கன்னா வேறு லெவல் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். சைடு ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு ஃபுல்லாக பாருங்க கடுகால அந்த காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க. மேலே ஃபுல்லாக காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சைடு ஃபுல்லாகவே மேலே வரைக்குமே காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க. யாரும் உள்ளே வரக்கூடாதுன்ட்டு.